கடைசி நேரத்துல குடிநீருக்கு வச்சிருக்கிற தண்ணி எல்லாம் திறந்து விட்டு தான் அறுவடை பண்றாங்க. எப்படியோ கரட்டு முரட்டுன்னு கர்நாடகாவில் ஒரு சாகுபடி நடந்துருது. 4 மாதங்கள் முடிஞ்சிருது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் பருவமழை நின்று போயிருது. அணைகளை பூரா வடிச்சிடுறாங்க. தமிழ்நாட்டுக்கு எதை கொடுக்கறது? இருந்தா தானே கொடுக்கறக்கு. ஜூன் மாதம் எவ்வளவு, ஜூலை எவ்வளவு, ஆகஸ்ட் எவ்வளவு, செப்டம்பர் எவ்வளவுன்னு கணக்கு இருக்கு. அதன்படி திறந்து விட்டுட்டாங்கன்னா எப்படியோ தமிழ்நாட்டில் ஒரு சாகுபடி நடந்துருது. அணைகளை பூரா வடிச்சிடுறாங்க. அப்புறம் கர்நாடக விவசாயிகளுக்கு எதை கொடுக்கறது? இந்த வருஷம் கேரளாவில் வயநாட்டில் மழை பொழிஞ்சுதான் கபடிக்கு தண்ணி வந்தது. கர்நாடகாவில் பொழிஞ்ச நீர் அல்ல, கேரளாவில இருந்து கபடிக்கு வரக்கூடிய தண்ணீர் அது. அந்த தண்ணீரை தடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பால் 1 லிட்டருக்கு 44 ரூபா கொடுத்து கொள்முதல் செய்வோம்னாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற விலைக்கு அதுக்கு 10 ரூபா வித்தியாசம் இருக்குது. ஆனா அதை செய்யவே இல்லை. இன்னைக்கு தனியார் 44, 50 ரூபாய்க்கெல்லாம் கொள்முதல் பண்றாங்க. அதனால இன்னைக்கு ஆவின் நிறுவனத்துக்கு பால் வர்றது குறைஞ்சிருச்சு. இப்ப சென்னையில மற்ற ஊர்கள் எல்லாம் ஆவின் பால் தட்டுப்பாடு. இதுக்கு காரணம் அந்த கொள்முதல் விலையை கூட்டி அறிவிக்காததுதான். கொள்முதல் விலையை விரைவில் கூட்டி அறிவிக்காமல் போனால் ஆவின் நிறுவனம் விரைவில் மூடு விழா நடத்தும். இல்ல, உதயநிதியினுடைய மகன் இப்பதானே வந்திருக்காரு, இனிமேல் தான் நடிக்கணும். ஒரு நடிகரா வந்துட்டாரு உதயநிதி. அதாவது அந்த நடிகருங்கிற கோதாவில தான் வர்றாங்க எல்லாருமே. இப்ப பாத்தீங்கன்னா விஜய், அவர் ஒரு நடிகர் தான். அதை பார்த்துட்டு ஏன் நாம முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு தனுசு இப்போ தயாராகிட்டு இருக்காரு. அறம்ங்கிற திரைப்படத்துல நயன்தாரா நல்ல மாவட்ட ஆட்சியரா நடிச்சு தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களில் இடம் பிடித்து விட்டார். இதை தொடர்ந்து ஒரு திரைப்படத்தில் நல்ல அரசியல் தலைவராக நடித்து அதை அடுத்து ஒரு கட்சியை ஆரம்பித்து தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெறுவதும் முதலமைச்சராவதும் உறுதி. ஏனென்றால் தமிழர்கள் சினிமா மோகம் கொண்டவர்கள், நிழலை நிஜமென நம்பக்கூடியவர்கள் என்று கேரள பத்திரிகை ஒன்று பதிவு பண்றாங்க. எப்படி இருக்குதுன்னா, பிஞ்சு போன செருப்புல ஒவ்வொரு தமிழனே செவினியா அரைஞ்ச மாதிரி இருக்குது. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினம் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய ஐயா திரு கல் நல்லசாமி ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நலமாக இருக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, இந்த கர்நாடகால பாத்தீங்கன்னா கர்நாடகத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முழு கடையடைப்பு பந்த்ல நடந்துகிட்டு இருக்குது. கன்னட அமைப்புகள் தமிழர்களுக்கு தண்ணி தரக்கூடாது அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. இங்க எதுவும் சலசலப்பே தெரியலையே, என்ன நடந்துகிட்டு இருக்கு கர்நாடகத்துல? எல்லையில ஒரு பதட்டமான ஒரு சூழல். இன்னைக்கு கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா முழு கடை அடைப்பு. இதற்கு என்ன காரணம்? 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்துல சரியான இலக்கை நோக்கி இந்த வழக்கை நடத்தாததே இதற்கு காரணம். 28 ஆண்டு கால சட்ட போராட்டம் 1990 இருந்து 2018 வரல 28 ஆண்டு கால சட்ட போராட்டம். ஆட்சியில் இருந்தது யாரு? திமுக, அதிமுக. 2 பேரும் அந்த வழக்கை மாறி 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 நடத்தினாங்க. சரியான இலக்கை நோக்கி இந்த வழக்கு நடத்தப்படவில்லை என்பது நான் வைக்கும் ஒரு குற்றச்சாட்டு. மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை கர்நாடகாவினுடைய வடிகாலாகத்தான் தமிழ்நாடு, புதுச்சேரி இருக்க வேண்டியிருக்கும். இதற்கு ஒரே தீர்வு, நிரந்தர தீர்வு, மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தீர்வு, இரு மாநில உறவை மேம்படுத்தும் தீர்வு, இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் வலு சேர்க்கும் தீர்வு தினந்தோறும் நீர் பங்கீடு மட்டுமே. எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்க வேண்டும்? அந்த நீர்த்தேக்கங்கள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசும் புதுவை அரசும் பணம் கொடுத்ததா? தேக்கி வைப்பதற்கு வாடகை கொடுக்கின்றோமா? எந்த முகாந்தரத்தின் அடிப்படையில் இவர்களுடைய தண்ணீரை அவர்களுடைய அணையில் தேக்கி வைத்து மாதாந்திர அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை திறக்க வேண்டும் என பூட்டையும் சாவியையும் அவர்களுடைய கையிலே கொடுக்கின்றார்கள்? என்ன தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்கின்றீர்கள் நீங்கள்? சரி, எனக்கு வர வேண்டிய பணம் என்னுடைய கைக்கு தானே வரணும், என்னுடைய கணக்கில் தானே போடணும். ஏன் அவங்க கணக்கில் போட்டு எடுத்து கொடுக்க சொல்றீங்க? எந்த விதத்துல நியாயம்? எதுக்கு இடைத்தரகர்கள்? சரி,
தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நேர கர்நாடக நிறுத்தங்கள் தேக்க சொல்றீங்க. கொஞ்சம் தண்ணி வந்தா அந்த விவசாயிகள் அமைதியா இருப்பாங்களா? அந்த அரசுக்கு அழுத்தம் கொடுப்பாங்கல்ல, திறக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுமல்ல, திறந்து விட்டுறாங்க. சேடவாச்சி சேத்தொலை ஓட்டி நாற்று நட்டுறாங்க. அந்த வருஷம் பருவமழை குறைஞ்சிருது, களை எடுப்பு பயிர் பற்றாக்குறை, உடனே முறைநீர் பாசனம் அமல்படுத்துறாங்க. மேல் மழை வரும்னு நம்புறாங்க. ஆனா மேல் மழையும் போதிய அளவு வரவில்லை. கடைசி நேரத்துல குடிநீருக்கு வச்சிருக்கிற தண்ணி எல்லாம் திறந்து விட்டு தான் அறுவடை பண்றாங்க. எப்படியோ கரட்டு முரட்டுன்னு கர்நாடகாவில் ஒரு சாகுபடி நடந்துருது. 4 மாதங்கள் முடிஞ்சிருது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் பருவமழை நின்று போயிருது. அணைகளை பூரா வடிச்சிடுறாங்க. தமிழ்நாட்டுக்கு எதை கொடுக்கறது? இருந்தா தானே கொடுக்கறக்கு. ஆக பருவமழை குறையும் ஆண்டுகளில் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாமல் போனால் தமிழ்நாடு பாலைவனமாகும். நடைமுறைப்படுத்தினால் சரி, காவிரி தீர்ப்பு நடைமுறைக்கு வந்தாச்சு, காவிரி மேலாண்மை ஆணையம், ஒழுங்காற்று குழு இவங்கெல்லாம் வந்து உட்கார்ந்து தமிழ்நாட்டுக்கு உண்டான உரிமை நேர பருவமழை குறையும் ஆண்டுகளில் மாதாந்திர அடிப்படையில் பெற்று தந்து விட்டார். ஜூன் மாதம் எவ்வளவு, ஜூலை எவ்வளவு, ஆகஸ்ட் எவ்வளவு, செப்டம்பர் எவ்வளவுன்னு கணக்கு இருக்கு. அதன்படி திறந்து விட்டுட்டாங்கன்னா எப்படியோ தமிழ்நாட்டில் ஒரு போக சாகுபடி நடந்துடும். அணைகளை பூரா வடிச்சிடுறாங்க. அப்புறம் கர்நாடக விவசாயிகளுக்கு எதை கொடுக்கறது? இதுக்கெல்லாம் என்ன தேர்வு? தினந்தோறும் நீர் பங்கீடு ஒண்ணுதான் தேர்வு. தினந்தோறும் இப்போ அந்த குறுவையில கேள்விப்பட்டீங்களா? குறுவையில வந்து ஒரு 2 லட்சம் ஏக்கர் பயிர் வந்து போயிருச்சு, குறுவையே நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. சம்பாவுமே இப்ப நடக்குமான்னு தெரியல அப்படிங்கிறாங்க. குறுவையும் போச்சு, சம்பாவும் போச்சா நமக்கு அப்ப இந்த முறை? ஆமாங்க, குறுவைக்கு தண்ணி விடல, அது குருவு போச்சு. எப்படி குருவு சாகுபடி நடந்திருக்குதுன்னா அங்கங்க ஃபில்டர் பாயிண்ட் இருக்கு, நிலத்தடி நீர் எடுத்து அந்த பாசனம் பண்ணியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் நிலத்தடி நீர் வந்து 100 அடி 150 அடி 200 அடி கீழே போயிடுச்சு. இதுக்கு மேல எடுத்தா நீ கடல் தண்ணி உள்ள வரும். அது ஒரு பேராபத்து, செலைன் வாட்டரா மாறிடும். இப்படி ஒரு பேராபத்து இருக்கு. ஆக அதையும் மீறித்த அங்க ஒரு 2 லட்சம் ஏக்கர்ல சாகுபடி பண்ணாங்க. அது சரியா இல்லை. இதுதான் நிலைமை. இப்போ 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 பாத்தீங்கன்னா இப்போ அவங்க போராட்டம் பண்றாங்களே, அவங்களுக்கு தண்ணியே இல்லைங்கிறாங்களே, அதையே பத்தி அதையே பொருட்படுத்தாம கடந்து போறீங்க நீங்க. நீங்க கடந்த கால தவறுதான் காரணம். நீங்க இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 முறை மேட்டூர் அணை முழு கொள்ளல வெட்டுச்சு. 63 டிஎம்சி கடலுக்கு போச்சு. ஆனாலும் குறுவு சாகுபடி சாத்தியமாகல. இதுக்கு என்ன காரணம்? ஜூன் மாதம் விட வேண்டிய தண்ணி கர்நாடகா விடல, அணைகளை தேக்கி வச்சிருந்தாங்க, விடல. ஜூலை மாதம் தமிழ்நாட்டுக்கு விட வேண்டிய தண்ணி விடல. ஆகஸ்ட் மாசம் ஒரு 10ஆம் தேதிக்கு மேல பெருமழை பெஞ்சு அணைகள்லாம் நிரம்பி ஒரே நாள்ல அணைகளுடைய பாதுகாப்பு கருதி 1 லட்சம் கனடி திறந்து விடுறாங்க. 2 நாள்ல மேட்டூர் அணை நிரம்பி 63 டிஎம்சி கடலுக்கு போச்சு. ஆனா தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருந்தால் குறுவு சாகுபடி அந்த ஒரு சாத்தியம் ஆயிருக்குமல்ல. 63 டிஎம்சி கடலுக்கு போயிருக்காதல்ல. இதுக்கு என்ன காரணம்? தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறுதான் காரணம். சரி, தினந்தோறும் நீர் பங்கீடு, தினந்தோறும் பங்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நேர அந்த விகிதாச்சாரப்படி என்ன விகிதாச்சாரம்? கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. இந்த விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் தினந்தோறும் மேட்டூர் அணைக்கு கொண்டு வரப்பட்டு சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் இந்த வருஷம் பருவமழை குறையுதுன்னு வைங்க, இருக்கிற நீரை வச்சு நம்ம பாசன பரப்பளவு குறைச்சிக்கும் இல்ல. சரி, நஞ்சைக்கு போல புஞ்சைக்கு மாறிக்கும் இல்ல. எது கர்நாடகாவோட தண்ணி கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது? எதுக்கு மேலாண்மை ஆணைய ஒழுங்காற்றுக்குழு கூடி தமிழ்நாட்டுக்கு 40 டிஎம்சி தண்ணீர் திறந்து விடுக, 15 டிஎம்சி தண்ணீரை திறந்து விடுக? இதுக்கெல்லாம் தேவையா? அவசியமா? அந்த அவசியமே இருக்காதே. இப்ப 2வது பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கேரளாவில் வயநாட்டில் மழை பொழிஞ்சுதான் கபினிக்கு தண்ணி வந்தது. கர்நாடகாவில் பொழிஞ்ச நீர் அல்ல, கேரளாவில இருந்து கபினிக்கு வரக்கூடிய தண்ணீர் அது. அந்த தண்ணீரை தடுக்கணும். இப்போ ஹேமாவதி கபினி மேல இருக்கு, ஹேமாவதி ஹேரங்கி மேல இருக்கு, கபினி கீழே இருக்கு, இடையில கிருஷ்ணசாகர் இருக்கு. அந்த ஹேமாவதி ஹேரங்கில இருந்து கிருஷ்ணசாகருக்கு தண்ணி வரும். இந்த ஆண்டு கிருஷ்ணராஜசாகர்ல இருந்து ஒரு சொட்டு கூட தண்ணி விடல. வயநாட்டுல கேரளாவில் மழை பொழிஞ்சு கபினி நிரம்பி அந்த தண்ணி தான் 10,000 கனடி 2 நாள் 3 நாள் வந்தது. அதுதான் வந்தது. இப்ப அதையும் தடுக்கணும்.
அதாவது இப்ப வந்து மேகதாட்டூர் அணை கட்டினா அந்த தண்ணி தடுத்துக்கலாம். ஆக தமிழ்நாட்டை வந்து ஒரு பாலைவனமாக்கணும்னு திட்டமிட்டு செய்யறாங்க. கர்நாடகாவில இருந்து வரக்கூடிய நீரை தடுத்தா கூட பரவாயில்ல. இது கேரளாவில இருந்து வரக்கூடிய நீர், அது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுங்கிறது எந்த விதத்துல நியாயம்? இதெல்லாம் ஈவு இறக்க கண்ணோட்டம் இல்லாத ஒரு செயல். கேரளால இருந்து வரக்கூடிய தண்ணியையும் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு தரக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. ஆமா ஆமா, அதுதான் மேகதாட்டுன்னு. அதுதான் சரியான மேகதாட்டுன்னு கட்டவே முடியாது. நான் சொல்றேன், நீங்க ஹேரங்க கட்டினாங்க, கபினி கட்டினாங்க, ஹேமாவதி கட்டினாங்க, அதெல்லாம் கர்நாடகாவுக்குள்ள இருக்குது, கட்டிட்டாங்க. இது வந்து கர்நாடகாவுக்குள்ள தான் இருக்குது. இருந்தாலும் கட்டுமான பொருட்கள் தமிழ்நாட்டு வழியா தான் போகணும். அது சுத்தி இருக்கக்கூடிய 3 பக்கம் வந்து வனம், அதுக்கு மத்திய அரசு வந்து அனுமதி கொடுக்காது. வனம், சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்ற அமைச்சகம் அதுக்கு ஒப்புதல் கொடுக்காது. ஏன்னா அதனால இயற்கை சூழல் வெகுவா கெடும், பெரிய பேராபத்து நிகழும். அதனால அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா கட்டணும்னாலும் கட்டுமான பொருட்கள் தமிழ்நாட்டு வழியா தான் போயாகணும். ஆக நீங்க ஹேமாவதி கட்டினாங்க, ஹாரங்கி கட்டினாங்க, கபினி கட்டினாங்க, அந்த மாதிரி இதை கட்டிவிட முடியாது. ஆக இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னா அரசியல் ஆதாயத்துக்காக சிவகுமார் நடத்தக்கூடிய ஒரு நாடகம் தான் இது. சரி, தேர்தல் விரைவில் வரப்போகுது, காங்கிரஸ் வெற்றி பெறணும், அவர் முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு நடத்தக்கூடிய ஒரு நாடகம் தான் இது. ஐயா, தமிழ்நாட்டுல முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கரும்பு, நெல் இதுக்கெல்லாம் வந்து கொள்முதல் விவகாரத்துல வந்து நிறைய மாற்றங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. பட்ஜெட் அறிவிப்புகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, தனியாவும் சொல்லியிருக்கிறாரு. எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்களை பண்ணியிருக்கிறார் முதலமைச்சர் விஜய்? உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா, பாதகமாக இருக்கிறதா? எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கிறாரா, இல்லை உங்களை அதிருப்திக்கு உள்ளாக்கி இருக்கிறாரா முதலமைச்சர் விஜய்? இப்போ கரும்பு விலை வந்து டன் ஒன்றுக்கு 4500 ரூபாய் பெற்று தருவோம்னு சொன்னாரு. ஆனா இப்ப 4500 பெற்று தராம 4000 அறிவிச்சிருக்காரு. இது வந்து முதல் கட்டமா நாங்க நினைக்கிறோம். எவ்வளவு இருந்துச்சு? 4000 அறிவிச்சிருக்கிறாரு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபாய் அளவுக்கு வசதிருக்காங்க. அதாவது 3300 ரூபாய் இருந்திருக்குது. ஆமா ஆமா, 700 அளவுக்கு வசதிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க ஒண்ணு. அதே மாதிரி நெல்லினுடைய கொள்முதல் விலை கூட்டியிருக்காங்க. ஆனா அவங்க அறிவிச்சபடி அவங்க 3500 சொன்னாங்க, 3500 இல்ல. அது ஓரளவுக்கு கூட்டியிருக்காங்க, அவ்வளவுதான் முடியும். ஆனா நிதிநிலை அப்படித்தான் இருக்குது. ஆனா சொன்னபடி செய்ய முடியல. எப்படி வந்து பயிர்க்கடனை சொன்னாங்களோ அதே மாதிரி இதுமே. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பால் 1 லிட்டருக்கு 44 ரூபாய் கொடுத்து கொள்முதல் செய்வோம்னாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற விலைக்கு அதுக்கு 10 ரூபாய் வித்தியாசம் இருக்குது. ஆனா அதை வந்து செய்யவே இல்லை. இன்னைக்கு தனியார் வந்து 44, 50 ரூபாய்க்கெல்லாம் கொள்முதல் பண்றாங்க. அதனால வந்து இன்னைக்கு ஆவின் நிறுவனத்துக்கு பால் வர்றது வந்து குறைஞ்சிருச்சு. இப்ப சென்னையில மற்ற ஊர்களில் ஆவின் பால் தட்டுப்பாடு. இதுக்கு காரணம் அந்த கொள்முதல் விலையை கூட்டி அறிவிக்காததுதான். கொள்முதல் விலையை விரைவில் கூட்டி அறிவிக்காமல் போனால் ஆவின் நிறுவனம் விரைவில் மூடு விழா நடக்கும். என்ன இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? ஆமா, நீங்க பால் கொள்முதல் விலையை கூட்டி அறிவிக்காமல் போனால் விரைவில் ஆவின் நிறுவனம் மூடு விழா காணும். இது உறுதி, 100க்கு 100 உறுதி. ஆக விரைவில் அறிவிக்கணும். இன்னைக்கு பச்சை தண்ணி 25 ரூபாய்க்கு விற்குது, பால் 35 ரூபாய்க்கு கொடுத்து என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஆக பால் உற்பத்தியாளர் யாராச்சும் வெளிச்சமா இருக்காங்களா? அதாவது கறவை மாடுகளுக்கு தீவனம் தயாரிச்சு கொடுத்தவங்க இன்னைக்கு விலையுயர்ந்த வெளிநாட்டுக்காரர்கள் போறாங்க. அதே பாலை கொள்முதல் பண்ணி சந்தைப்படுத்தினவங்க விமானம் மாரி பறக்குறாங்க. ஆனா பால் கறக்கக்கூடிய அந்த உற்பத்தியாளர், அந்த விவசாயி, அந்த பழைய ஓட்டம் அப்பட்ல அந்த கேரியர்ல கேனை வச்சு தள்ளிக்கிட்டு வர்றேன் சொசைட்டிக்கு. சைக்கிள்ல கேனை வச்சு தள்ளிக்கிட்டு வர்றேன் சொசைட்டிக்கு. அது அவனுடைய நிலைமை, பரிதாபமான நிலைமை. ஆக அவனுடைய வாழ்க்கை தரம், வாங்கும் சக்தி, ஏதோ அவன் பிழைப்பு நடத்தணும்னா பால் விலையை 44 ரூபாய் கூட்டி அறிவிக்க வேண்டும். அதுவே குறைஞ்சதுதான். நீங்க அறிவிச்சபடி செய்யுங்கன்னு சொல்றோம். நீங்க சொன்னது செய்யுங்க. அதான் இந்த நெல் கொள்முதல் விலை உயர்த்துறதுனால எது போன்ற நன்மைகள் நடக்கும்னு நினைக்கிறீங்க, இல்ல இது பெரிய நன்மை ஏற்படுத்தாதுங்க, இது ஒரு குறுகிய கால நன்மையை தான் பாக்குறீங்களா? அறிவித்த அளவுக்கு கூட்டாவோனாலும் ஓரளவுக்கு நெல் விலை கூட்டியிருக்காங்க, அது வரவேற்கிறோம். அதே மாதிரி கரும்பு விலை கூட்டியிருக்காங்க, அதை வரவேற்கிறோம். அதே மாதிரி பால் விலை கூட்டி அறிவிக்கணும்னு கேட்கிறோம். இல்ல போனா ஆவி நிறுவனம் விரைவில் மூடு விழா காணும். யதார்த்த கள நிலவரம். தமிழ்நாடு நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது நடிகர் தனுஷ் கூட கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு எல்லாம் வந்து ஒரு நிறைய விஷயங்களை நியமிச்சிருக்கிறாரு. ஒரு விவசாயியா நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனியாருக்கு ஒரு குணம் உண்டு. இந்த குணம் தான்
1967 இருந்து தமிழ்நாட்டை நடிகர்களே ஆண்டு கொண்டு இருக்கின்றார்கள். அண்ணாதுரை யாரு? அவர் ஒரு சினிமாவிலிருந்து வந்தவர் தான், நடிகர் தான். கலைஞர் கருணாநிதி யாரு? அவரும் நடிகர் தான், திரைப்படத்துக்கு வசனம் எழுதுனது தான். அடுத்து வந்தவர் யாரு? எம்ஜி ராமச்சந்திரன், சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் நடிப்புல நல்லா நடிச்சவர், நடிப்புலகின் பிதாமகனாக வலம் வந்தவர். அதன் மறைவில் வந்தவங்க தான், அவங்க மறைவில் வந்தவங்க தான் ஓபிஎஸ், இபிஎஸ் வகைரா. ஆக மு.க. ஸ்டாலின் அவரும் ஒரு நடிகர் தான். அப்புறம் ஐயா மு.க. ஸ்டாலின் நடிகராங்களா? ஐயா உங்களுக்கு எவ்வளவு படத்துல நடிச்சிட்டாரு அவரு? ஆமா, அவரும் நடிகர் தான். அவர் நடிகர் தான். நடிகருடைய மகனா பிறந்தவர் தானே. நடிகருடைய மகன் நடிகரா இருக்க முடியுமா? ஆமா ஆமா ஆமா. இப்ப வந்து அவருடைய மகன் யாரு? உதயநிதி ஸ்டாலின். மகன் யாரு? உதயநிதி. அவர் ஒரு நடிகர் தான், நடிகருக்கு அப்பா. உதயநிதியினுடைய மகன் நடிகன் இல்லையே. இல்ல, உதயநிதியினுடைய மகன் இப்பதானே வந்திருக்காரு, இனிமேல் தான் நடிக்கணும். ஒரு நடிகரா வந்துட்டாரு உதயநிதி. அதாவது அந்த நடிகருங்கிற கோதாவில தான் வர்றாங்க எல்லாருமே. இப்ப பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய், அவர் ஒரு நடிகர் தான். அதை பார்த்துட்டு ஏன் நாம முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு தனுசு இப்போ தயாராகிட்டு இருக்காரு. அடுத்து களமிறங்குறது தயாராகிட்டு இருக்காரு. நாங்களும் ஓட்டு போடுறது தயாராகிட்டு இருக்கிறோம். என்ன சொல்றீங்க? ஆமா, நாங்க எந்த அடிப்படையில் ஓட்டு போடுறோம்? ரெண்டே அடிப்படை தான். ஒண்ணு, என் வீட்டுல 7 ஓட்டு எவ்வளவு கொடுப்பேன் எனக்கு அப்படின்னு பேரம் பேசி வாங்கிட்டு தான் வாக்குச்சாவடிக்கு போறோம். அது ஒரு வழி. ரெண்டாவது வழி, கவர்ச்சியில கட்டுண்டு ஓட்டு போடுறது. கவர்ச்சி, சினிமா கவர்ச்சி. அமெரிக்காவில் ரொனால்டு ரீகனோட அந்த சினிமா மோகம் முடிஞ்சது. ஆந்திராவில் என்டிஆருக்கு பின்னாடி நடிகர் வர முடியல. ஏதோ வந்தாங்க, துணை முதல்வர் அப்படி இப்படி தான் வந்தாங்களா, வெளியே முதலமைச்சராக முடியல. கேரளாவுக்குள்ள நுழைய முடியல. ஆனா தமிழ்நாட்டிலே மட்டும் நடிகர்கள் ஆளுமையோடு இருக்காங்க. ஆக ஒரு திரைப்பட நடிகர்னா அவர் பார்த்தீங்கன்னா இடது கால தூக்குனா 200 பேர் சீமன்ன பேர் மாதிரி உருள்றாங்க. வலது கால தூக்குனா அந்த கோட்டை அப்படியே சரியுது. இதை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் விசில் அடிக்கிறோம். 5 கிலோமீட்டர் கேட்குது சத்தம். அதை வச்சு தான் வாக்களிக்கிறோம். அவ்வளோ திறமையானவர் வந்தால் எப்படி நடக்கும் நாட்டிலேன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நடிகர்கள்ல இருக்க வேண்டிய இடம் என்ன? இப்போ ரஜினி இருக்காரு, அவர் ஒரு வயதான நடிகர். அவர் என்ன போர்டு போடுறாரு இந்த வயசுல? எனக்கு மூத்தவர். என்ன போர்டு போடுறாரு? இளம் பெண்களோட ஆடுறாருல, அவர் ஒரு நடிகர். நடிப்புங்கிறது ஒரு தொழிலுங்க. நடிப்பு வேற, ரியல் லைஃப் வேறங்க. ஐயா உங்களுக்கு தெரியாதா? நடிப்போட இருங்க, ஏன் அரசியலுக்கு வர்றீங்க? வந்தா என்ன தப்பு? பாருங்க, நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லல. உங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு நீங்கள் அரசியலுக்கு வாருங்கள். ஐயா நல்லது பண்றவன் யாரு இருந்தாலும் அரசியலுக்கு வரலாம் தானங்க ஐயா? நீங்க சொல்லுங்க. நீங்க வரல வர வேண்டாம் நான் சொல்லியே. நல்லது பண்ற யாரா இருந்தாலும் அரசியலுக்கு வர. ரஜினிகாந்த் வந்தான்னா சிவகார்த்திகேயன் நாளைக்கு வந்தா என்ன? நல்லது பண்ற நடிகர்கள் மட்டும்தான் நல்லது பண்ணுவாங்களா? ஏன் ஒரு விவசாயி நல்லது பண்ண மாட்டானா? வாங்க அரசியலுக்கு வாங்க, யார் வேண்டாம்னு சொன்னா? வந்தா எங்களுக்கு யார் ஓட்டு போடுறா? அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? எலெக்ஷன் சிஸ்டம் அப்படி இருக்குதுன்றாங்க. சிஸ்டம் அப்படி இருக்குது, என்ன பண்றது? அதாவது அறம்ங்கிற ஒரு திரைப்படம் வந்தது, ஒரு கேரள பத்திரிகை எழுதுறாங்க. அறம்ங்கிற திரைப்படத்துல நயன்தாரா நல்ல மாவட்ட ஆட்சியரா நடிச்சு தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களில் இடம் பிடித்து விட்டார். இதை தொடர்ந்து ஒரு திரைப்படத்தில் நல்ல அரசியல் தலைவராக நடித்து அதை அடுத்து ஒரு கட்சியை ஆரம்பித்து தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெறுவதும் முதலமைச்சராவதும் உறுதி. ஏனென்றால் தமிழர்கள் சினிமா மோகம் கொண்டவர்கள், நிழலை நிஜமென நம்பக்கூடியவர்கள் என்று கேரள பத்திரிகை ஒண்ணு பதிவு பண்றாங்க. அதாவது நயன்தாரா முதலமைச்சர் ஆவதற்கு கூட தமிழ்நாட்டுல வாய்ப்பு இருக்குன்னு கேரள பத்திரிகை எழுதுன்றீங்க. கேரள பத்திரிகை பதிவு பண்ணுது. இது எப்படி இருக்கு? நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, நயன்தாரா முதலமைச்சர் ஆகணும் தமிழ்நாட்டுல. அரைஞ்ச மாதிரி இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னா, பிஞ்சு போன செருப்புல ஒவ்வொரு தமிழனே செவனியா அரைஞ்ச மாதிரி இருக்குது. ஐயா இல்லங்கய்யா, தமிழ்நாட்டுக்குள்ள நயன்தாராவால முதலமைச்சர் ஆகணும்னு நீங்க நம்புறீங்களா? நீங்க இப்ப விஜய் நின்னார்ல, ஜோசப் விஜய் எதிர்த்து, ஜோசப் விஜய் எதிர்த்து நயன்தாராவோ அல்லது இப்ப இன்னொரு நடிகை இருப்பாங்களா, அவர் பேர் என்னங்க, என்னது நடிகை டக்குனு த்ரிஷாவா? இல்ல திரிஷா, இவங்க எல்லாம் விஜய் எதிர்த்து நின்று இருந்தா விஜய் தோத்திருப்பாரு. அது உறுதி. விஜய் முதலமைச்சர் யாருக்கும் வாய்ப்பு இருந்திருக்காது. அந்த அளவுக்கு சினிமா மோகம் ஆட்டி படைக்குது. இவங்க இருக்க வேண்டிய தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறாரோ ஐயா நல்லசாமி? இல்ல நான் குறைச்சு மதிப்பிடல, இதுதான் மதிப்பீடு, யதார்த்த கள நிலவரம். நான் கள நிலவரத்தை சொல்றேன். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும்.
பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று. நன்று. யாமையா கண்டவற்றுள் இல்லை இணைத்தொன்றும் வாய்மையும் நல்ல பெற. ஆக என்னுடைய மனசாட்சி சொல்லுது, அதை இங்க பதிவு பண்றேன். அவ்வளவுதான். இன்னைக்கு இவர் விஷால் இருக்காரு, விஜய் இருக்காரு, இன்னும் சூர்யா இருக்காரு, இன்னும் ரஜினிகாந்த் இருக்காரு. இவங்க எல்லாம் எவ்வளவு தனுஷ் இருக்காரு, நிறைய இருக்காங்க. கமல் இருக்காரு. இவங்க எல்லாம் இருக்க வேண்டிய இடம் தமிழ்நாடு அரசியல் களமா இல்ல இந்திய பாகிஸ்தான் இல்லையா, இந்திய சீனா இல்லையா? இந்திய பாகிஸ்தான் எல்லையில இவங்களையெல்லாம் கொண்டு நிறுத்தி இருந்தால் எவனாச்சும் தீவிரவாதி உள்ள வருவானா, வாழாட்டுவானா? ராவல்பிண்டி வரல ஓடி போயிட மாட்டேன், திரும்பி பார்க்காம வருவானா எல்லா பக்கம்? இவங்க எல்லாம் இருக்க வேண்டிய இடம் அங்க. இங்க தமிழ்நாடு அரசியல் களம் அல்ல. இவங்க எல்லாம் நாட்டை பாதுகாக்கணும்னு சொல்றேன். எல்லையில போய் இருந்து இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இவ்வளவு ஆளுமை உள்ளவங்க இருக்க வேண்டியது தமிழ்நாடு அரசியல் களம் அல்ல, இந்திய சீன எல்லை, இந்திய பாகிஸ்தான் எல்லை. அங்க போய் இவங்க பார்க்கலாங்க ஐயா, பார்க்கலாம். ஒருவேளை அடுத்தவங்க ராணுவத்துக்கு கூட போறான்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ராணுவத்துக்கு போனாங்கன்னா என்ன பண்றாங்க, எப்படி சண்டை போடுறாங்க, துப்பாக்கி தூக்கி சுடுறாங்கன்றத பொறுத்து பார்க்கலாம். இன்னொன்னு பாருங்க, கர்நாடகா காவிரி தீர்ப்பு மதிச்சு நடக்கணும்னு சொல்றோமல்ல, மதிச்சு நடக்கணும்னு சொல்லி சட்டப்பேரவை நிறைவேற்றி இருக்கிறோமல்ல. நாம தமிழ்நாட்டுல காவிரி தீர்ப்பு மதிக்கிறோமா? கால் ஓட்டு மிதிக்கிறோம். கீழ்பவானி அணைன்னு ஒரு அணை இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அது எங்க இருக்குன்னு? ஈரோடு மாவட்டத்தில் இருக்கு. மேட்டூர் அணைக்கு அடுத்தபடியா பெரிய அணை கீழ்பவானி அணை. மேட்டூர் அணையினுடைய கொள்ளளவு 93.4 டிஎம்சி. கீழ்பவானி அணையின் கொள்ளளவு 32.8 டிஎம்சி. தமிழ்நாட்டினுடைய 2வது பெரிய அணை கீழ்பவானி அணை. இது காவிரி வடிநிலத்தில் இருக்கக்கூடிய அணை, காவிரி தீர்ப்புக்கு உட்பட்ட ஒரு அணை. காவிரி தீர்ப்பின்படி இங்கு நீர் நிர்வாகம் நடப்பதில்லை. 68 ஆண்டுகளுக்கும் மேலாக நீர்வளத்துறையானது தன்னுடைய விருப்பு வெறுப்பு மற்றும் ஆதாய அடிப்படையிலேயே நீர் நிர்வாகத்தை இதுவரை நடத்தி வந்துள்ளது. காவிரி தீர்ப்பு வந்தது 2018 பிப்ரவரி 16. அதான் கெசட்ல வெளியிட்டாங்க. அதை முன்னிறுத்தி தான் காவிரி மேலாண்மை ஆணையம் புதுடெல்லியில, ஒழுங்காற்றுக்குழு பெங்களூர்ல பல உத்தரவுகள் பிறப்பிச்சாங்கல்ல. அதை கர்நாடகா மதிச்சு நடக்கணும்னு நாம் சொல்றோமல்ல. சரி, தமிழ்நாட்டில் இந்த கீழ்பவானி அணை நீர் நிர்வாகம் காவிரி தீர்ப்புப்படி நடக்குதா? இல்லையே. காவிரி தீர்ப்புப்படி பழைய பவானி பாசனங்களுக்கு நீர் ஒதுக்கீடு எவ்வளவு தெரியுங்களா? காவிரி இறுதி தீர்ப்பு வால்யூம் 5 பக்கம் 85 சொல்றாங்க, பழைய ஆயக்கட்டுகளுக்கு விடக்கூடிய நீர் அளவு 8.13 டிஎம்சி. எவ்வளவு? 8.133. 8.13 டிஎம்சி. ஆனா ஒவ்வொரு ஆண்டு விடுறது எவ்வளவு தெரியுங்களா? 30 டிஎம்சி. 30 டிஎம்சி. இதுக்கு என்ன காரணம்? அந்த கால்வாயினுடைய கரைகள்ல, ஆத்தினுடைய கரைகள்ல ஏராளமான சாயப்பட்டறைகள், தோலாலைகள், காகித தொழிற்சாலைகள், சர்க்கரை ஆலைகள், சாராய தொழிற்சாலை, அனுமதியற்ற பாசனங்கள் இருக்கு. அவங்க எல்லாம் ஆளுமையோடு இருக்காங்க, ஒற்றுமையோடு இருக்காங்க, அடிக்கிறாங்க பணத்துல, திறக்கிறாங்க தண்ணிய. இதுதான் நீர் நிர்வாகம். சரி, கோடையில தண்ணி திறக்கலாமா? காவிரி வடிநிலத்துல கோடையில எந்த ஒரு பாசனத்துக்கும் திறக்கக்கூடாதுன்னு சொல்லி 1924 உடன்படிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. காவிரி தீர்ப்பில் தெளிவுபடுத்தப்பட்டு இருக்கு. இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டு கோடையில ஏப்ரல் மாசம் 5ஆம் தேதி கொடுவேரி பாசனத்துக்கு தண்ணி திறக்கிறோம். நடப்பாண்டு அதுக்கு விதிவிலக்கு இல்லை, நடப்பாண்டுல கோடையில திறக்கிறோம். ஆனா தமிழ்நாடு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷன் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்ல. ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்த போது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டாங்க. என்னன்னா, கர்நாடகாவில் பாசன பருவம் முடிஞ்ச உடனே, பாசன பருவம்ங்கிறது ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 31 முடியுது. அடுத்து 4 மாதங்கள், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, 4 மாதங்களும் கோடை காலம். இந்த கோடை காலத்துல பாசன தண்ணி திறக்க கூடாது. ஆனா கர்நாடகாவில் என்ன பண்றாங்க, அணையில் இருக்கக்கூடிய நீரை கோடை பாசனத்துக்கு திறந்து விட்டு கோடை சாகுபடி பண்றாங்க. ஜூன் மாதம் பருவமழை துவங்குது, அப்ப அணைகளை பூரா வடிச்சிடுறாங்க. அதனால தமிழ்நாட்டுக்கு ஜூன் மாதம் விட வேண்டிய 10 டிஎம்சி விட முடியறதில்ல, ஜூலை மாதம் விட வேண்டிய 34 டிஎம்சி விட முடியறதில்ல, ஆகஸ்ட் மாசம் 50 டிஎம்சி விட முடியறதில்ல, செப்டம்பர் 40 விடுறதுக்கு சிரமமா போயிருது. இதனால ஒவ்வொரு ஆண்டும் குறுவு சாகுபடி பாதிக்கப்படுது. இது நீதிமன்ற அவமதிப்பு. இட் இஸ் அமௌண்டிங் டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். பெட்டிஷன் போட்டாங்கல்ல,
ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும்போது. சரி, ஆமா. நாம எப்படி ஒவ்வொரு ஆண்டு கோடையில ஏப்ரல் மாசம் கொடிவேரி பாசனம் திறக்கிறோம்? எப்படி திறக்கிறோம்? தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்பிற்பேன் என் குற்றமாகும் இருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? கீழ்பவானி அணையில நீர் நிர்வாக தவறு நடக்கலைன்னு சொல்லி யார் வந்து நிரூபிச்சாலும் 10 கோடி ரூபாய் நான் தரேன். வர சொல்லுங்க. சரி, அதை சரி பண்ணி இருந்தோம்னா நமக்கு தண்ணிலாம் பிரச்சனை இல்லாம கிடைச்சிருக்குமா? விவசாயம் நடந்திருக்குமா? ஆ, நீர் நிர்வாக தவறு பண்றதுனால காசை வாங்கிட்டு இந்த நீர் நிர்வாக தவறு பண்றதுனால விவசாயிகள் மத்தியில கீழ்பாணி விவசாயிகள் 2,07,000 ஏக்கர் விவசாயிகள், கொடிவேரி விவசாயிகள் 24,504 ஏக்கர் விவசாயிகள், காளிங்கராயன் விவசாயிகள் 15,743 ஏக்கர் விவசாயிகள், எங்களுக்குள்ள மோதல் மூட்டி விட்டாங்க சண்டைய. மேல இருந்துகிட்டு பஞ்சாயத்து பண்றாங்க அதிகாரிகள், ஆளுமையோடு இருக்காங்க. அது பிரித்தாளும் சூழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. விவசாயிகளை பிரிச்சுட்டாங்க, மோத விட்டாங்க, ஆதாயம் தேடிட்டு இருக்காங்க, அழகா தேடிட்டு இருக்காங்க. இன்றைய தேதி வரல இன்னைக்குமே நீங்க நீங்க இது தப்பு எப்படி நடக்குது தெரியுங்களா? 1958 இருந்து 58 யார் முதலமைச்சர்? காமராஜர் முதலமைச்சர். நீர்வளத்துறை அமைச்சர் யாரு? பக்தவச்சலம். அதுக்கு அடுத்து நீர்வளத்துறை அமைச்சரா வந்தவர் NSS மன்றாடியார். அதை தொடர்ந்து வந்தவர் கலைஞர் கருணாநிதி. அதை அடுத்து வந்தவர் சாதிக் பாட்சா. இவங்க இருக்காங்களா? அப்போ இவங்க எங்க இருக்காங்க? இல்ல போயிட்டாங்க மேல. இப்ப இருக்கிறது யார் உயிரோட? துரைமுருகன். அவர் தான் பழந்தன்னு கொட்டை ஓட்டவர். எப்பெல்லாம் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சரா இருந்தாரோ அப்பவெல்லாம் நீர்வளத்துறை அமைச்சரா இருந்தவர் துரைமுருகன். அடுத்து பன்னீர்செல்வம், அவரு அந்த பொறுப்பு வச்சிருக்கார். எடப்பாடி பழனிசாமி அவரு பொறுப்பு வச்சிருக்கார். KV ராமலிங்கம் அவரு நீர்வளத்துறை அமைச்சரா இருந்திருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அவரு நீர்வளத்துறை அமைச்சர் தான். இவங்க எல்லாம் வந்து நீர் நிர்வாக தவறு ஏதும் நடக்கவில்லை, இந்த குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு மாறானவை அப்படி நிரூபிக்க சொல்லுங்க, நான் 10 கோடி ரூபாய் தர்றேன். இவங்க எல்லாம் உயிரோட தான் இருக்காங்க, ஒன்னும் மேல போகலையே. வர சொல்லுங்க வாரத்துக்கு, வாங்கிட்டு 10 கோடி ரூபாய். இன்றைய தேதியில இன்னைக்கு தவறான நீர் நிர்வாகம் நடக்குது. கீழ்பவானி அணை கோடை சாகுபடி தரக்கூடாது. அது வந்து காவிரி தீர்ப்பின்படி எந்த ஒரு நீர்த்தேக்கத்தில் இருந்தும் கோடைக்கு தரக்கூடாது. இல்ல, இப்ப இந்த புதிய அரசுக்கும் வந்து நீர் நிர்வாகம் தெரியலையா? தரக்கூடாது. சம்பாவுக்கு சமகாலத்துல தான் திறக்கணும். ஆனா திறக்கிறது இல்ல. புதிய அரசுக்கு நீர் நிர்வாகம் தெரியலையா? புதிய அரசு இப்பதான் வந்திருக்காங்க. அவரை போய் பார்த்து சொல்லி இருக்கிற. ஆக அவங்க திருந்துனா வரவேற்கலாம். இதே தவிர தொடர்ந்து நடந்தால் இந்த 10 தொகுதி, அதாவது பவானிசாகர் தொகுதியிலிருந்து ஈரோடு மாவட்டம், கரூர் மாவட்டம் அரவாக்குறிச்சி தொகுதி வரல 10 தொகுதிகள் இந்த பாசனம் இருக்கு. இந்த 10 தொகுதி பாசன பயனாளிகளுடைய எதிர்ப்பை இந்த அரசு எதிர்கொள்ள வேண்டி வரும் என நாங்கள் எச்சரிக்கின்றோம். நாங்க விட போறோம். போர்க்களமாக கட்டாயம். எங்க 100க்கு 100 நியாயம் இருக்கு. வர சொல்லுங்க வாரத்துக்கு, வாங்கிட்டு 10 கோடி. அது வந்து துரைமுருகன் வந்தாலும் சரி, OPS வந்தாலும் சரி, EPS வந்தாலும் சரி, புஷி வந்தாலும் சரி, தனித்தனியா வந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்துறோம். வர சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அரசாங்கம் என்ன நடக்கவில்லை, நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டுள்ளபடி நீர் நிர்வாக தவறு ஏதும் நடக்கவில்லை நிரூபிக்க சொல்லுங்க. 10 கோடி ரூபாய் கொடுத்துறோம், வாங்கிட்டு போகட்டும். என்ன இந்த அரசாங்கம் வெற்றி பெற்றால் அவர் அரசியல் எங்கேயோ மேல போயிருவாங்க, உயர்ந்த இடத்துக்கு போயிருவாங்க. இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படிங்கறத பொறுத்து பார்க்கலாங்க ஐயா. இந்த அரசாங்கம் தொடர்பாகவும் பல்வேறு விதமான நீர் விவகாரங்கள் தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. எங்களுக்காக என்னுடைய அழைப்பினை ஏற்று உங்களை வருகையையும் கருத்துக்களையும் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.